சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். மேடைக்கு வந்தாரு. அந்த கரகோஷம் பார்த்தோம். ஒரு சினிமா ஆடியன்ஸ்ல என்ன அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ, மிகப்பெரிய தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு நம்ம பார்த்தோம். தொண்டர்கள் அண்ணாமலை பின்னால் எடுத்துக்கலாம். அவர் ஆல்ரெடி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் உருவாகி இருக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடியா அப்படின்னா என்ன கேட்டா, தமிழகத்துல பெரும்பான்மையான பாஜக அண்டு பாஜகவுக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாமே அண்ணாமலைக்கு பின்னாடி. பாருங்க, நான் இப்ப சேலஞ்ச் பண்றேங்க, 26 தேர்தலில் நீங்க வந்து அண்ணாமலையை ஒதுக்கிறீங்க, நீங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து ஜெயிச்சு காட்டினீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் காசு கொடுத்து தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. இவங்களா வார் ரூமை வச்சு இது மாதிரிலாம் வந்து அப்படி பில்டப் பண்ணி நிற்கிறாங்க, பலூனை ஊதி நிற்கிறாங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். தைரியம் இருந்தா பண்ணிப்பாரு. அவருடைய ஃபேஸுக்கு தான் இங்க வாக்குகள் வருது. நீங்க அது இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இந்த டெய்லி பஞ்சர்னு ஒரு முட்டா பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனை மாதிரி தான் இன்னும் சில பேர் மட்டும் தூங்கி நிற்கிறாங்க, அண்ணாமலைனால ஆதரவுன்னு, அது ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுப்பாரு அப்படின்னு எனக்கு முட்டா பட்டம் கட்டின மாதிரி யாருக்கும் பரவாயில்ல. அப்படி இருக்குச்சே நீங்க வந்து நான் கொடுக்க மாட்டேன், இத்தனை வயசானாலும் வந்து நான் தான் அடுத்த தேர்தல் வரைக்கும் தலைவராக இருப்பேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் 26 வந்து எப்படியாவது ஆட்சிக்கு போறாங்களா பாமகல? அதாவது ஆதரவாளர்களை குழப்பி அவர் ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசா வளர்த்த கட்சி அவரே ஒண்ணு இல்லாம பண்ண போறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சுப்பிரமணி அவர்கள் தலைவரா இருக்காரு, கட்சியில எல்லாம் ஏத்துக்கினாங்க, அவ்வளவுதான். அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஆனா எல்லாமே நான் தான் முடிவெடுப்பேன், அவர் செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவரை அரசியல் பக்கமே கொண்டு வராம, இல்ல நீ டாக்டர் படிக்க வச்சுட்டலாம்ப்பா, நீங்க டாக்டரா இருங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு இது பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு தலைவர் பதவி முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னா நல்லா இல்லைங்க. தொண்டர்கள் தான் அதில் குழம்பு போய் இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் பாமகவை ஒன்றும் இல்லாமல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆக போகுது. அப்படி இருந்துச்சு. இதுல என்ன இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு புரியல. தேவையில்லாத பிரச்சனை, பாமகவுக்கு நல்லது இல்லை, குழம்பி போய் கிடக்கிறது தொண்டர்கள். அண்டு இதே பிரச்சனை நீடிச்சது அப்படின்னு சொன்னா இந்த டிரா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூடயே இவங்களுக்கு உள்ள வந்து பேச்சுவார்த்தையை வந்து டிரால முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. 2026 தேர்தல் வரைக்கும் நானே தலைவர், இந்த 2 வருஷம் கூட தலைவராக இருக்க எனக்கு தகுதி இல்லையா, நான் இருக்கக்கூடாதா, இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, ஃபுட்பால்னால் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, கிரிக்கெட்னா சூப்பர் ஓவர் வைப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போகலாம்ல. இவர் சொல்றாரு 2 வருஷம் கூட தலைவராக இருக்க தகுதி இல்லையா அப்படின்னா 2 வருஷம் தலைவராக இருக்க அன்புமணி அவர்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்கலாம் இல்லையா? அதாவது கட்சிக்குள்ள வந்து குழப்பம் வருவது அப்படின்றது எல்லா கட்சிகளிலும் நடந்திருக்கு. அதிமுகவில், திமுகவில், காங்கிரஸ்ல அப்படின்னு எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி குழப்பம் நடந்திருக்குங்க. ஆனால் இந்த குழப்பம் வந்து விசித்திரமாக இருக்கின்றது. அப்பா மகனுக்கு இடையே இருக்க குழப்பம்னு தான் சொல்லாங்களே தவிர கட்சிக்குள்ள குழப்பம்னு யாரும் சொல்ல முடியாது. வெளிலேருந்து பார்க்கும்போது கட்சியில் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பிரச்சனை கட்சியில் இருக்க தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. அது கட்சியை சார்ந்து தானே இருக்கு. கட்சியை சார்ந்து இருக்கலாம். ஆனால் பிரச்சனை இப்போ கட்சியில வந்து இப்போ நம்ம வைகோ அவர்கள் எடுத்துக்காங்க, கலைஞர் அவர்கள் தலைவராக இருக்கின்றார். வைகோ வந்து இது மாதிரி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நடக்குது. கட்சியிலேருந்து வெளில வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த மாவட்ட செயலாளர்களோ இல்லை மற்றவங்களோ இந்த தலைவரா அந்த தலைவரா இப்படி முடிவெடுக்கலாம். ஆனால் இங்கே தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை நாளைக்கு வந்து இந்த நீர் அடிச்சு நீர் விலகுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் பாட்டுக்கு இல்லை நான் வந்து தந்தை பக்கம் போகிறேன்னு ஒரு சிலர், இல்லை தனையன் பக்கம் போகிறேன்னு ஒரு சிலர், நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கினாங்கன்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அடுத்தது தேர்தல் வரவிருக்கின்றது. இன்னும் ஒரு வருஷம், அவ்வளோதான். ஒரு வருஷம் கூட இல்லை ஆக்சுவலாக. இந்த நிலைமையில பிரச்சனைன்னு சொன்னா கூட்டணி சேரும் போது நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் இதுக்கு முன்னாடி கொடுத்தா மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. என்னங்க பண்றது, அவங்க கட்சியே உடஞ்சிருக்குதுங்க, இல்லைன்னா அவரு கொடுக்கறதா இவரு கொடுக்கறதா, 2 பேரும் சேர்ந்து வாங்க அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க?
இது சரியில்லைங்க. அவருக்கு அடுத்தது அவர் மகன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் பேரனா அவர் யாரோ ஒருத்தர் வேற கட்சிக்கு கொண்டு வந்தார். எல்லாரையும் வந்து குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில கட்சிகளும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, அது ஜனங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்களுடைய இஷ்டம். அப்படி இருக்குச்சே நீங்கள் வந்து நான் கொடுக்க மாட்டேன், இத்தனை வயசானாலும் வந்து நான் தான் அடுத்த தேர்தல் வரைக்கும் தலைவராக இருப்பேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் 26 வந்து எப்படியாவது ஆட்சிக்கு போகிறாங்களா பாமகவில்? சரி, நான் கேட்குற தனித்து நின்று ஆட்சி, பாமக ஆட்சிக்கு வரும் நேரம் வந்து விட்டது. அப்படி 2016 மாதிரி மறுபடியும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு 26 மறுபடியும் தனியாக நின்று அப்போ யாரை சிஎம் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? ஐயா ராமதாஸ் அவர்களையா? அவர் தானே தலைவர். 16 பண்ணல. அப்போ 26 வந்து நான் தான் தலைவர் அப்படின்னா எப்படிங்க மக்கள் ஏற்றுப்பாங்க? அதாவது ஆதரவாளர்களை குழப்பி அவர் ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக வளர்த்த கட்சி அவரே ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கார், கட்சியில் எல்லாம் ஏற்றுக்கினாங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் வந்து ஆலோசனை சொல்லுங்கள், வந்து இப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் எல்லாமே நான் தான் முடிவெடுப்பேன், அவர் செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படின்னா அது சரி வருமா நிரஞ்சன்? அதனால 7 ஆண்டு முன்பே அன்புமணி வந்து கட்சியை கைப்பற்ற நினைத்தார். அவரு தானே தலைவராக இருக்காரு, கைப்பற்றது என்ன இருக்க போகுது? புரியல, இவங்க சண்டை என்னன்னு தெரியல சார். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கட்சியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்கு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அரசியலிலே இல்லை, கட்சியிலே இல்லை, அவர்கள் கட்சியை கைப்பற்ற பார்த்தார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தது. அதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. இவரை நீங்கள் தலைவர்னு ஆகிட்டீங்க, எம்பி ஆகிட்டீங்க, மத்திய மந்திரி ஆகிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. 24 வந்து சௌமியா அன்புமணி அவர்களை எம்பி கேண்டிடேட்டாகவும் போட்டுட்டீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து என் கண்ணை வைத்து என் கையை வைத்து என் கண்ணை குத்துகிறார்கள் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை அரசியல் பக்கமே கொண்டு வராமல், இல்லை நீ டாக்டர் படிக்க வச்சுட்டலாம்ப்பா, நீங்கள் டாக்டராக இருங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு இது பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு தலைவர் பதவி முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னா நல்லா இல்லைங்க. இது அவ்வளோதான். இப்போ அவங்க தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், யார் பக்கம் போகிறது அப்படிங்கிற அதுதான் நான் சொன்னேன். யார் பக்கம் போகிறது? நாளைக்கு வந்து தந்தையும் தனையனும் ஏங்க வைகோ அவர்களே மறுபடியும் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கும் போது அப்பா மகனுக்குள்ள வந்து இந்த பிரிவு நிரந்தரமா இருக்கும் நம்ம நினைக்க முடியுமா? அவ்வளோலாம் பேசிட்டு வைகோவே, அப்போ வைகோ பின்னாடி போனவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, இன துரோகின்லாம் சொன்னாரு, ஸ்டாலின் அவர்களை பத்தி என்னென்னலாம் பேசினாரு, இன்னைக்கு அங்க போய் உட்காந்து நிற்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேயே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னும் போது இப்ப தந்தை மகனுக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆகாம இருக்குமா? நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீ அவர் பின்னாடி போனல அப்படின்னு இவர் நினைக்கலாம், நீ அவர் பின்னாடி போனல அப்படின்னு அவர் நினைக்கலாம். அதனால இவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசாக எடுத்துக்கங்க அப்படின்னு நினைக்கலாம். அதனால இப்போ தொண்டர்கள் தான் அதில் குழம்பு போய் இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் பாமகவை ஒன்றும் இல்லாமல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆக போகுது. இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு விமர்சனம் வந்தாலும் இது அவங்களே அழிச்சுக்கிற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸ்ட்ராட்டஜியா? என்ன ஸ்ட்ராட்டஜி? இந்த சீட்டை வாங்குறதுக்கு இதுக்குலாம் வருது. அப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வந்து அவருக்கு ஒரு 24 சீட்டு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு 24 சீட்டுன்னு கொடுப்பாங்களா கூட்டணியில்? இல்லை சார், என்ன பிரச்சனைனா ஒருத்தர் ஒரு கூட்டணிக்கு சொல்றாரு, ஒருத்தர் இன்னொரு கூட்டணி அப்படிங்கிற பிரச்சனை தான் பேசிக்கா போகுது. இல்லை, அதாவது அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து நான் அதிமுகவுடன் போகணும்னு நினைச்சேன், அவங்க பாஜகவுடன் போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு. இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்தா மாதிரி அதிமுக பாஜகவே ஒன்னாயிட்டாங்க. சரி, உங்க இஷ்டத்துக்கு நீங்க அதிமுகவுக்கு வாங்க, அவர் இஷ்டத்துக்கு அவர் பாஜகவுக்கு வரட்டும், 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறீங்க. அவங்க 2 பேர் இப்போ தனித்தனியா இருந்தாலாவது இது நியாயங்க நீங்க சொல்றது. அண்ட் இந்த பக்கம் திமுக பக்கம் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விசிகா சொல்லிட்டாங்க அவங்க இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு. விசிகாவை விட்டுட்டு பாமகவை சேர்த்துக்கிறதுக்கு திமுக ரெடி இல்லை, அது அவங்களும் கிளீனாக சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். இல்லை ஒருவேளை தாவேகாவோட போகிறீங்களா, செய்யுங்க, அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்துச்சு. இதில் என்ன இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு புரியல. தேவையில்லாத பிரச்சனை. இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாமகவுக்கு நல்லதில்லை, குழம்பி போய் கிடக்கிறது தொண்டர்கள். அண்டு இதே பிரச்சனை நீடிச்சுது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரா அதை வந்து நீங்கள் சூப்பர் ஓவர்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரா டைம்லேயோ முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபயரில் அவங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதை எலிமினேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லைங்க இது சரி வராதுங்க, இது நீங்கள் இப்படி உடஞ்சிருக்கீங்க அப்படின்னு அப்படியே நம்ம சிஎஸ்கே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி வெளில இருந்து பார்க்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும் விளையாட்டை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, வாரத்துக்கு ஒரு அறிக்கை, பிரஸ் மீட், திமுக கூட்டணியில் தான் இருக்கும், திமுக கூட்டணியில் தான் இருக்கும். இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, சீட்டு அதிகமாக கொடுக்காவிட்டாலும் திமுக கூட்டணி தான் இருக்கும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு இருக்காரு. அப்படியா?
அது வந்து இன்னொன்று கூட நான் பார்த்தேன், இது மாதிரி 6 சீட்டு கொடுத்துட்டுலாம் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ஏதோ ஒரு பேட்டி பார்த்தேன். இல்லை இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு சீட் அதிகமாக கொடுக்காட்டி நாங்கள் கூட்டணியில் இருப்போங்கிறாரு. இந்த விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அது கரெக்டாக இல்லைன்றத விட இது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும்னு எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது கூட்டணி கட்சியில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே கூட்டணி கட்சி தலைவருக்கு நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னா அதை ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு இதை ஒவ்வொரு தடவையும் வந்து ரீட்ரேட் பண்ணுறாரு? அங்கே தான் எனக்கு பெரிய சந்தேகம் வருது. இப்போது காங்கிரஸ் அவங்க சொல்கிறாங்களா, துணை முதல்வர்னு யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டாரு, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு வாரம் ஒரு தடவை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுக்காட்டாலும் காங்கிரஸ் கட்சி வெளில போகாதுன்றது உலகத்துக்கே தெரியும். அதை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவர் மட்டும் ஏன் சொல்லின்னுக்கிறாரு? இப்படி சொல்கிறவங்க தான் வந்து வைகோ மாதிரி, வைகோ என்னென்னலாம் சொன்னார் அப்படி போய் சேர்ந்துக்கினாருன்ற மாதிரி இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு அவர் டகால்னு அந்த பக்கம் போயிடுவாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. எங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது? அவருக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க துருவி இல்ல சார். திரும்ப சொல்லிட்டே இருக்குது சீட் அதிகமா வேணும் அப்படிங்கிறத கொண்டு வராரு, அந்த நிலையை தான் கொண்டு வராரு. இப்போ கம்யூனிஸ்டும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் எல்லாருமே கேட்கறாங்க. இது நேச்சுரல். ஞாபகம் இருக்கா, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாமளே பேசியிருக்கோம். இந்த தேர்தலில் பாஜக ஒரு 5லேருந்து 10 சீட், குறைஞ்சபட்சம் 5 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு சொன்னா 26 தேர்தலில் திமுக பொசிஷன் கம்ஃபர்டபுள். அப்படி இல்லாமல் 40க்கு 40ன்னு அடிச்சாங்கன்னா திமுகவுக்கு கஷ்டம், கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, அப்போ அதிமுக தனித்தனியாக தானே இருந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு பாஜக ஒரு 5 சீட்டில் ஜெயிச்சிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் எப்படின்னா கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்துல பாஜக ஜெயித்திருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போவே அரசியல் களம்ன்றது திமுக வர்சஸ் பாஜகன்னு மாறிட்டு இருக்கும். அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கும். இப்போ மட்டும் என்ன அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் நாங்கள் அதிமுகவோட போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒன்றும் இல்லை, ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்னு ஆயிடுச்சு. பாஜகவோட போக முடியாது. அப்போ இதயத்தில் இடம் கொடுத்தாலும் அங்கே தான் இருந்தானோ. அவங்க சொல்லலாம் பாஜக வந்துடும், பார்த்தீங்களா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் 5 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் மறந்து பிடிச்சிங்கன்னு சொன்னால் பாஜக வந்துடும். அதுலேயும் அவங்க ஜெயிச்ச 5 சீட்டு அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் நான் சொல்கிறது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டு. நீங்கள் அதிக சீட்டு கேட்டிங்கன்னா அப்போ அங்கே பாஜக எல்லாத்தையும் ஜெயிச்சு பாஜக எதிர்கட்சியாக கூட வந்துவிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, மதச்சார்பற்றவர்கள் நாம அப்படின்னு சொல்லியே போன தடவை கொடுத்ததை விட கம்மியாக கூட கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் 40ம் நம்மதே ரைட்டு, ஒருவேளை வந்து மத்தியில் மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா பிஎம் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க போல இருக்கு. ஒட்டுக்கா 40யும் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ கஷ்டப்படுறாங்க. இதனுடைய இன்னொரு ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு இவங்க சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா தோத்தாலும் பரவாயில்லன்னு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிரஞ்சன். இதுதான் நான் சொல்கிறேன். அது எப்படி சார் சான்சஸ்? அதுதான் கேட்குறேன். விசிகாவை சொல்கிறீங்களா நிரஞ்சன்? இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறேன். 24க்கு முன்னாடி நான் சொன்னேன், யாரும் கேட்கல. அதே மாதிரி 26க்கு முன்னாடி நான் சொல்கிறதையும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சரி, 26ல் இந்த கூட்டணி அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்காங்க, சாலிடாக ஜெயிச்சிடுறாங்கப்பா. 200 சீட்டு 210 சீட்டு ஜெயிச்சிடுறாங்க. அப்போது இங்கே எதிர்க்க யார் இருப்பாங்க? அதிமுக. எப்படி இருப்பாங்க? அவங்க 200 சீட்டில் ஜெயிச்சாங்கன்னா இவங்க என்ன இருப்பாங்க? அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தானே. 200 சீட்டுகள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சு இப்போ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற அரசியல் களத்துல இதுதான் ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. ஜெயிக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாம போயிடும். தாவேக அது நம்ம கணக்கிலேயே சேர்த்துக்க வேணாம். ஆனா பாஜக இருக்கும், ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்க கட்சி. அதனால அந்த கட்சி ஏங்க இத்தனை வருஷமா அவங்க என்ன ஆட்சியில இருந்தாங்க, இருந்தாலும் அந்த கட்சி இருக்குல்ல, அசுர பலத்தோடு வளர்ந்து கொண்டு இருக்கின்றதுன்னு அண்ணனே சொல்ற அளவுக்கு வந்துருக்குல்ல. கட்சி இருக்கும் சார், ஜெயிச்சாதானே அந்த பவரை ஒரு சீட்டா ஜெயிக்கணும்ல, அதுதானே விஷயம். ஜெயிக்காட்டாலும் இத்தனை வருஷமா வந்து அவங்க எப்படி ரெகுலரா எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுன்னு எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு அப்படிதான் கண்டிப்பா வந்துருக்கு. இல்ல இருந்தாலும் பாஜக துடிப்புடன் இருக்கின்றது. அதுவும் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிடும்? திமுக வெர்சஸ் பாஜக. அதுக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் அரசியலே பண்ண முடியாது. திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு தான் நடக்கணும். இது நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா நிரஞ்சன்? அப்போ தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தானே. சரி, நான் இருக்கலாம் பொதுவில் சொல்றேன்ப்பா, அவங்க யோசிப்பாங்களா நான் சொல்ல முடியாது. பட் நார்மலா யாரா இருந்தாலும் இப்படித்தான் ஒரு யோசனை வரும். இதுவே வந்து மக்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்கு, அதிமுக வச்சு பாஜக வளர்றாங்களா அப்படிங்கிற இதுவும் இருக்கும்ல. அப்படியா? 24ல வந்து அதிமுக வச்சு வளர்ந்தாங்களா இல்ல அதிமுக விளையாடுறாங்களா, ஒரு பிளே பண்றாங்களா 26ல அப்படிங்கிற மாதிரி? என்ன மாதிரி பிளே?
அதிமுக தனியா இருந்தாலாவது விசிக கம்யூனிஸ்ட் கூட்டணி அந்த கட்சிகளுக்கு வந்து இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்தா சரி இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க, ஜெயிக்கிற கூட்டணியில இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனா இப்போ அந்த நம்பிக்கையும் கிடையாது. கவால்னு இவங்க வந்து சேர்ந்துட்டதுனால அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அணி மாறுவதாக இருந்தால் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் நமக்கு சிக்கல் வரக்கூடாது. இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இவங்க வந்து வெளில வந்துடுறாங்கன்னு வச்சுப்போமே, வந்துட்ட பிறகு திமுக தோற்றுடுது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை குறைந்த இடங்களில் குறைந்த வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னு சொன்னாலோ, அப்போ இந்த கட்சிகளுடைய வேல்யூன்றது உங்களுக்கு தெரியும். 1% 2% நீங்க சொல்றீங்க, ஆனா அது இல்லாததுனால எவ்வளவு பெரிய இழப்பு வருகின்றது அப்படின்றத புரிய வச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வேல்யூ கண்ணாபின்னு ஏறிடும். நம்ம சொல்றோம் 1 மார்க் தானே அப்படின்னு, அந்த 34 மார்க் வாங்கி 1 மார்க்ல தோத்து போனவனை கேளுங்க, அப்போ தெரியும் அந்த 1 மார்க்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் பாஜக பொறுத்த வரைக்கும் போன வாரம் கூட அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். விஜய் வரணும் அப்படின்ட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. இப்போ திரும்பவும் சொல்லியிருக்காரு, பேசியிருக்கோம், அவர் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கூட்டணிக்கு. ஆமா, அவர் ஏன் அவரை நம்பி இருக்காங்களா என்ன? ஏன் அவங்களை எதிர்பார்க்குறாங்க? இது அவங்கள தான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பேசாம திமுக ஒரு இன்விடேஷன் கொடுத்துருங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு. அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? என்னங்க இது? எல்லாரும் வந்தாதான் ஜெயிப்போம் அப்படின்னா அப்ப இப்ப இருக்கிற கூட்டணி ஜெயிக்க முடியாதா? நீங்களே போயிட்டு எங்க கிட்ட பலம் இல்லை, நாங்க வீக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. விஜய் கூப்பிடுறாங்க. இது எதுக்காக இவங்க வேல்யூவை குறைச்சிக்கிறாங்கன்னு தெரியல. ஜனங்க என்ன யோசிப்பாங்க? நாங்க பெருசா சொன்னாங்க அதுதானே. பாருங்க, அண்ணன் சீமான் அவர்களே என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காருல்ல. அமைக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த ஒரு நம்பிக்கையோட பேசுறாருல அவர். அதனால தான் அவர் வந்து தனியா இருந்து ரெகக்னிஷன் வாங்க முடிஞ்சு. பாமகவில் இத்தனை வருடங்களா கூட்டணியில இருந்து கூட அதை வந்து மறுபடியும் மீட்டெடுக்க முடியல. வைகோவில் முடியல. வைகோ கட்சியில் எம்எல்ஏன்னு சொல்றாங்க. யார் எம்எல்ஏ இருக்காங்க? இத்தனை சீட்டு கொடுத்தோம் மதிமுகக்குன்றாங்க. இன்னைக்கு மதிமுக எம்எல்ஏன்னு சட்டசபையில் போய் கேளுங்க, எல்லாம் சூரியன்ல தான் இருந்தாங்க. ஏதோ துரை வைகோ அவர்கள் மட்டும்தான் இல்லை எங்க சின்னம் அப்படின்றதுனால ஏதோ மதிமுகவுக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்குதுங்க. அப்படி இருக்கச்ச இவங்க எதுக்கு வந்து இவர் வரணும் அவர் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க. இது வேலைக்கு ஆகாது போல இருக்குது, அதான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போவே முடிஞ்சு போச்சு. இவங்களே பர்செப்ஷனை காலி பண்ணிட்டாங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டு எடப்பாடி தலைமையில் 26 ஆட்சி அமையும் அப்படின்னு என்ன சொல்றாரு. இந்த பக்கம் வராரு, இந்த பக்கம் வராரு. இல்லை அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி தான் அலையன்ஸ்க்கு வந்திருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் கிடையாது. கூட்டணியினுடைய ஆட்சி, ஆனா அது கூட்டணி ஆட்சி கிடையாது. சரியா? அப்போ ரைட்டு, நாங்க 2 பேர் போதுங்க. நீங்க தான் சொல்றீங்களா ஆட்சிக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்பு இருக்கின்றது, மக்கள்லாம் அப்படியே வந்து கடுமையான வெறுப்பில் இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க? இவங்கெல்லாம் வந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னா நீங்களே சொல்றீங்க எங்களால முடியாது. இப்போ விஜய் வந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும், திமுகவை நீக்க முடியும் அப்படின்னா அப்ப விஜய் வராட்டா திமுகவை தோற்கடிக்க முடியாது. அதானங்க அர்த்தம். இவ்வளோ சிம்பிள் லாஜிக் கூட ஜனங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா? பட் எனக்கு என்னவோ விஜய் வருவாருன்னு தோணலை. அதுக்கான அறிகுறியும் எதுவும் இல்லையே. அதுக்கான அறிகுறியும் எதுவும் இல்லையே. ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு முத்திர குத்துறாரு முதல் ஸ்டேஜ்ல இருந்து. அவர் எப்படி வருவாருங்க? இந்த ஐடியாலஜி அப்படின்றதெல்லாம் தூக்கி போடுங்க. கூட்டணிக்கும் அந்த கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி பார்க்க போனா அதிமுகவும் பாஜகவும் நீட் தேர்வில் என்ன நிலைப்பாடு, அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன நிலைப்பாடு, சிஏஏல ஒரு காலத்தில் ஆதரவு தெரிவித்த எடப்பாடி இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இப்படி எல்லாத்துலேயும் அவங்க சரி இந்த முருகன் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் போவாரா? என்னங்க பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக ஏதோ ஒன்று அப்படின்னாரு, 5ஆம் தேதி ஏதோ ஒன்று இது பண்ணியிருந்தாரு, மே 5. ஆமாம், அதுக்கே வந்து அதிமுக யாரும் கலந்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தானே இந்த முருகன் மாநாடு இதிலெல்லாம் கலந்துக்கிறது. இவங்களே இவ்வளோ வித்தியாசத்தை வச்சுக்கின்னு ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது கொள்கையை நீங்கள் விட்டு தள்ளுங்க, ஐடியாலஜி எல்லாம் வேற, ஆனால் ஸ்ட்ராட்டஜின்றது வேற. ஸோ விஜய் வந்து இங்கே வருவாருன்னு நான் நினைக்கல. அவர் வந்து வேற சிலருக்கு தூண்டில் போட்டு கொண்டிருக்கின்றார். விரைவிலேயே அந்த மீன்கள் மாட்டலாம். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி. இப்போ சமீபத்தில் நடந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வந்தார். அந்த கரகோஷம் பார்த்தோம். ஒரு சினிமா ஆடியன்ஸில் என்ன அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ, மிகப்பெரிய தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு வரவேற்பு பார்த்தோம். அவரே ரொம்ப சிலுத்து போயிட்டார் அப்படின்னு தான் இருந்துச்சு. தொண்டர்கள் அண்ணாமலை பின்னால் எடுத்துக்கலாமா? இல்லை அது மிகப்பெரிய தலைவர்கள் மாதிரி அப்படின்னு சொன்னா அப்போ அண்ணாமலை மிகப்பெரிய தலைவர் வந்துகிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ரிசப்ஷன் பார்த்தோம்னு சொல்றேன்.
அதாவது அவர் ஆல்ரெடி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் உருவாகி இருக்கின்றார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த கரகோஷம் வந்து அந்த வார் ரூமை சேர்ந்த 15 பேர் தான் வந்து கைத்தட்டி ஏதோ ஆம்பிளிஃபயர்லாம் போட்டு சவுண்டு உண்டாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க கூடாது. இந்த 15 பேருக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருக்காங்களா, அவங்க வந்து கைத்தட்டிட்டு எல்லாம் அந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய ஒரு சவுண்டாக உருவாக்கினதா நம்பத்தகாத தகவல்கள் கூறுகின்றன. தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடியா அப்படின்னா என்ன கேட்டால் தமிழகத்தில் பெரும்பான்மையான பாஜக அண்டு பாஜகவுக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாமே அண்ணாமலைக்கு பின்னாடி தான். அதை வந்து நீங்கள் பாருங்க, நாங்கள் வந்து அப்போ வாங்கினோம் இப்போ வாங்கினோம் எல்லாம் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லிட்டு போங்க. பாருங்க, நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேங்க, 26 தேர்தலில் நீங்கள் வந்து அண்ணாமலையை ஒதுக்கிடுங்க, நீங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு உங்களால் வந்து ஜெயிச்சு காட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் காசு கொடுத்து தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது, இவங்களா வார் ரூமை வச்சு இது மாதிரிலாம் வந்து அப்படி பில்டப் பண்ணின்னுக்கிறாங்க, பலூனை ஊதினுக்கிறாங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். தைரியம் இருந்தால் பண்ணி பாருங்க. 26 தேர்தலில் அண்ணாமலை நீங்கள் இங்கே வராதிங்க, மேபி அந்த நேரத்தில் வந்து மற்ற மாநில தேர்தல்கள் நடக்கும்போது நீங்கள் அங்கே போயிருங்க, இங்கே வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டணி ஃபைட் பண்ணுங்கள், ஜெயிச்சு ஆட்சிக்கு வாங்க. அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், அண்ணாமலை ஊதப்பட்ட பலூன், அவருக்கு செல்வாக்கு கிடையாது, பாஜக ஆதரவாளர்கள் வந்து யார் வந்தாலும் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க, தனி மனிதனை நம்பி கட்சி இல்லை அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன். தம்பி போதுமா? செய்வீர்களா? செய்வீர்களா? அவருடைய ஃபேஸுக்கு தான் இங்கே வாக்குகள் வருது. நீங்கள் அது இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இல்லை, அப்படி இருக்கும்போது அவரவே தலைவராக வச்சிருப்பாங்கல்ல, இந்த தலைவருக்கு மட்டும் ஏன் மாற்றணும்? அந்த விஷயம் மட்டும் ஏன் நடக்குது? கூட்டணி ஃப்ரிக்ஷன், வேற என்ன, அதுதான். சரி, கூட்டணிக்காக அது மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து யார் போனாலும் யார் வந்தாலும் கட்சி அப்படியே இருக்கும், எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதைத்தான் செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த டெய்லி பஞ்சர்னு ஒரு முட்டா பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனை மாதிரி தான் இன்னும் சில பேர் மட்டும் கூவி நிற்கிறாங்க அண்ணாமலைனால ஆதரவுன்னு, அது ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுப்பாரு அப்படின்னு எனக்கு முட்டா பட்டம் கட்டின மாதிரி யாருக்கும் பரவாயில்ல, அதை மட்டும் நீங்கள் செஞ்சிடுங்கன்னு சொல்கிறேன். யார் அப்போ சொன்னது சரி அப்படின்னு ப்ரூவ் ஆயிரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நேர்காணலை மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.